கார்த்திகை தீபம் சீரியல் ஜனவரி 3 இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. மீனாட்சி பாட்டி 2 பேரும் சேர்ந்து ஆடிய பாதத்துக்கிட்ட பாலை கொடுத்து கார்த்திகிட்ட கொடுக்க சொல்லி அனுப்பிச்சி விட்டுறாங்க. ஆடிய பாதமும் அதே மாதிரி பாலை எடுத்துகிட்டு போய் கார்த்திகிட்ட கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் மீனாட்சியும் பாட்டியும் சேர்ந்து தீபா கிட்ட முன்னெச்சரிக்கையாக நம்ம அலர்ட் பண்ணி வைக்கணும், உடனே கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி தீபாவுக்கு கால் பண்ணுறாங்க. தீபாவும் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லவும், என்ன தீபா தூங்கிட்டியாங்கிறாங்க மீனாட்சி. என்னக்கா நான் தூங்கிட்டு இருந்தா எப்படி பேச முடியும் அப்படின்னு கேட்க, இந்த மொக்கையெல்லாம் நல்லா போட்டுட்டு தான் இருக்கு, அதை எங்கிட்ட மட்டும் நல்லா பண்ணு, ஆனால் பண்ண வேண்டியவங்கிட்ட பண்ணிடாத அப்படின்னு மீனாட்சி சொல்லவும், தீபா என்னக்கா என்ன விஷயங்கிறாங்க. ரொம்ப நாளாக ஒரு விஷயம் நடக்காமல் இருந்துச்சுல, அது நடக்க போகுது, ரெடியாக இரு தீபா, இன்னைக்கு ஃபுல்லாக உனக்கு சிவராத்திரி தான் அப்படின்னு மீனாட்சி சொல்லவும், என்னக்கா சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு தீபா சொல்ல, பாட்டி உடனே ஃபோனை வாங்கி, என்ன தீபா உனக்கும் கார்த்திக்கும் நடக்க வேண்டிய விஷயம் எதுவுமே நடக்கலையாமே, இப்போ தான் எனக்கே தெரியுது, எனக்கு இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் எப்போவும் இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருப்பேன், இன்றைக்கி அதுக்கேற்ற மாதிரி கார்த்திக்கு ஒரு மருந்து கொடுத்துருக்கேன், நீ ரெடியாக நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கும் அப்படின்னு பாட்டி சொல்லவும், தீபாவும் கார்த்திக் சாருக்கு என்னத்தை கலந்து கொடுத்தீங்க அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு மூலிகை மருந்து தான், நீ ரெடியாருன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க மீனாட்சியும் பாட்டியும் சேர்ந்து. அடுத்ததாக தீபா மனசுக்குள்ளே ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பதட்டமாக இருக்காங்க. கரெக்டாக ஃபோனை கட் பண்ணதுமே கார்த்தியும் வந்துடுறாங்க. என்னங்க இன்றைக்கி வழக்கமாக இருக்கிறத விட இன்றைக்கி குளிர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல அப்படின்னு கேட்கவும், எனக்கு அப்படியெல்லாம் ஒன்றுமே தெரியலையே சார், இது ஏசி கூட ஆஃபில் தான் இருக்குது அப்படின்னு தீபா சொல்லவும், அப்படியாங்க அப்போ எனக்கு தான் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி தீபாவையே பார்த்துட்டே இருக்காங்க. சரி இதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவோம், சூடாக ஏதாவது சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி தீபா கிட்டேயே போயிட்டே இருக்காங்க. தீபா உடனே ஒரு இடத்துல போய் நின்று அப்படியே கண்ணை முடிக்கிறாங்க. கார்த்தி அப்படியே ஹக் பண்ணி கிஸ் பண்ணுற மாதிரி போய் அங்கே இருக்கிற ஒரு பொருளை எடுக்கிறாங்க. என்னங்க இது தண்ணி சூடு பண்ணுற ஒரு எக்யூப்மெண்ட் அப்படின்னு கார்த்தி சொல்லவும், தீபா அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டு அங்கேயே நின்றுட்டுருக்காங்க. என்னங்க போகும்போது மட்டும் நீங்கள் கூடவே வந்தீங்க, இப்போ நடனா அங்கேயே நின்றுட்டீங்க, வாங்க. அட என்னங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நக்கலாக தீபா கிட்ட பேசுகிறாங்க கார்த்தி. அதுக்கப்புறம் கார்த்தி தண்ணி சூடு பண்ணி அந்த குளிருக்கு எதமாக குடிச்சிட்டு படுத்து தூங்கிடுறாங்க. மீனாட்சியும் பாட்டியும் சேர்ந்து இப்போ என்ன பண்ணுறது, தீபாவுக்கு எதுக்கும் ஒரு மிஸ் கால் கொடுத்து பார்ப்போம், அவள் ஒரு வேளை அட்டன் பண்ணலைன்னா அவளுக்கு இன்றைக்கி சிவராத்திரி, ஒரு வேளை அட்டன் பண்ணிட்டேன்னா நம்ம நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கலான்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஸ் கால் கொடுக்குறாங்க. தீபா முழிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. மிஸ் கால் வந்ததை பார்த்ததுமே திருப்பி கால் பண்ணுறாங்க மீனாட்சிக்கு. என்ன தீபா கால் பண்ணுற, நாங்கள் சொன்ன மாதிரி எதுவுமே நடக்கலையா அப்படின்னு மீனாட்சி கேட்கவும், என்னக்கா வழக்கமாக வந்திருந்தா கூட என்கிட்ட ஏதாவது பேசிட்டு அதுக்கப்புறமா தான் தூங்கியிருப்பாரு, இன்றைக்கி நடனம் வந்த உடனே தூங்கிட்டாரு அப்படின்னு தீபா சொல்லவும், ஒரு வேளை பால் மாறிடுச்சோ என்னன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. எங்கே அந்த ஆடிய பாதம், இவன் கார்த்திக்கு பாலை கொடுக்க சொன்னால் இவன் என்ன பண்ணி வச்சான்னு தெரியலையே அப்படின்னு பாட்டி ஆடிய பாதம்னு கத்தவும், உடனே ஆடிய பாதம் அடுத்த செகண்டே வந்து நிற்கிறாங்க. என் ஆடிய பாதம் கார்த்திக்கு பாலை கொடுக்கலையா, அந்த பாலை யார் குடித்தது அப்படின்னு பாட்டி கேட்கவும், நானும் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவோ அவங்கக்கிட்ட போராடி பார்த்தேன், ஆனால் கார்த்தி சார் என்னடானா எனக்கு பசிக்கல, எனக்கு பால் வேணான்னு சொன்னார். உடனே அருண் பாசும் அவங்க அப்பா பாசும் 2 பேரும் சேர்ந்து அந்த பாலை ஷேர் பண்ணி குடிச்சிட்டாங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு தடுத்து பார்த்தேன், எவ்வளவோ குடிக்க சொன்னேன் கார்த்தி பாஸை, ஆனால் அவர் தான் வேணான்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும், வேணான்னு சொல்கிறவங்கள நானா வலுக்கட்டாயமாக குடிக்க வைக்க முடியும் அப்படின்னு ஆடிய பதம் சொல்ல, இன்னொரு பக்கம் அருண் ஐஸ்வர்யாக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஐஸ்வர்யா வந்ததுமே, என்னோட ஏஞ்சல் அழகு தேவதை எல்லாமே நீ தான் அப்படின்னு மல்லிகைப்பூவெல்லாம் கையில் சுற்றிட்டு ஐஸ்வர்யாவை பார்த்து அப்படியே ஒவ்வொரு வசனமாக பேசிகிட்டு இருக்காங்க அருண். அதை கேட்டதுமே ஐஸ்வர்யா இந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. விண்டோஸில் இருக்கிற ஸ்க்ரீன் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு லைட் ஆஃப் பண்ணலாமா அப்படின்னு கேட்கவும், இப்போவாவது இந்த மனுஷனுக்கு புத்தி வந்துச்சுன்னு யோசிச்சுட்ருக்காங்க ஐஸ்வர்யா. இன்னொரு பக்கம் அருணாச்சலம் அபிராமி கிட்ட, வயசானாலும் இன்னும் உன்னோட அழகு குறையவே இல்லை அப்படின்னு சொல்லவும், இந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க அபிராமி. உன்னோட அழகு மட்டும் இல்லை, உன்னோட கோபமும் கூட அப்படியே தான் இருக்குது அப்படின்னு அருணாச்சலம் சொல்ல, அபிராமி அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க அருணாச்சலத்தையே. அடுத்ததான் மீனாட்சி பாட்டி 2 பேரும் சேர்ந்து இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்களோ தெரியலையே, நாம ஒன்று நினச்சி பண்ணால் அது வேற மாதிரி ஆயிடுச்சு, இந்த ஆடிய பாதம் எல்லாத்தையும் சொதப்பிட்டானே அப்படின்னு பாட்டி மீனாட்சி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.